ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சின்ன வாய்ப்புகள். வாலிபன் ஒருவனுக்கு அவனுடைய தந்தை வேலை வாய்ப்பிற்காக அதிகமாக சிரமப்பட்டார். ஆனால் எந்த ஒரு வேலைக்கு போக சொன்னாலும் என் பெரியப்பா பிள்ளைகளும் சித்தப்பா பிள்ளைகளும் பெரிய டாக்டர்கள் வக்கீல்கள் என்று இருக்கும்போது நான் எப்படி இந்த சாதாரண வேலைக்கு போவது என்று கூறி மறுத்து விடுவான். எந்த வேலைக்கும் போக உடன்படாத நிலையில் இறுதியாக அவனுடைய தந்தை அவனை ஏதாவது வியாபாரத்தில் ஈடுபடுத்த முயன்றார். அவனோ என்னோடு படித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்களாய் இருக்கையில் நான் எப்படி இந்த வியாபாரத்தை செய்வது என்று மறுத்துவிட்டான். விளைவு இன்றளவும் அவனுக்கு வேலையும் தொழிலும் இல்லாமல் ஊர் சுற்றி வருகிறான். வாழ்க்கையில் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து வாழ துவங்கினால் எந்த இலக்கையும் நாம் அடைய முடியாது. தெருவில் நின்று கொண்டு கிறிஸ்தவ கைப்பிரதி கொடுக்கும் ஒருவர் நான் செய்யும் இந்த கைப்பிரதி ஊழியம் பிரபல ஊழியர்களால் செய்ய இயலாத ஊழியம், அவர்களால் செய்ய இயலாத ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்துள்ளார் என்று பெருமையாக கூறுவாராம். யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் அந்நிய நாட்டில் அடிமையாக இருந்தான். அது ஒரு அற்பமான வேலை. ஆனாலும் அதனை அவன் அற்பமாக எண்ணி ஏனோ தானோ வென்று வேலை செய்யவில்லை. கர்த்தர் தன்னோடு இருக்கின்ற நிச்சயத்தை பெற்றிருந்த அவன் அடிமை வேலையானால் கூட அதனை ஆண்டவர் மகிமைப்படும் விதமாக செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை அதிருப்திக்குரியதாய் இருந்தும் கூட அதனை கர்த்தரை சார்ந்த விசுவாசத்தில் திருப்திகரமாக செய்தான். எனவே அங்கு அவன் ஒரு மரியாதைக்குரிய உயர்வை பெற்றான். அந்த நல்ல மனநிலையின் விளைவாக ஒரு நாள் ஒரு நாட்டிற்கே அதிபதி என்ற அந்தஸ்திற்கு உயர்ந்தான். ஒரு காலத்தில் அரசனாக உயர்ந்த தாவீது அதற்கு முன்பாக சிறு மந்தை ஒன்றை மேய்க்கும் சாதாரண மேய்ப்பனாகவே இருந்தான். ஆனால் அதனை அவன் முழு உத்தரவாதத்துடனும் பொறுப்புடனும் கரிசனையுடனும் செய்தான். எனவே ராஜாவிற்கேற்ற தோற்றத்தோடு சகோதரர்கள் இருந்த போதிலும் தேவனோ ஆடு மேய்ப்பனாகிய தாவீதையே ராஜ பதவிக்கு தெரிந்து கொண்டார். ஆம், வாழ்க்கையில் சின்னதோ பெரியதோ அது அதற்கென்று சில முக்கியத்துவங்கள் உண்டு. உப்பு அற்ப விலை உள்ளதுதான், ஆனால் அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் அறியாததல்ல. ஒரு சிறிய காரியமாயினும் அதனை கர்த்தர் தந்த வாய்ப்பாக எண்ணி அதில் நம்முடைய உண்மையையும் உத்தமத்தையும் வெளிப்படுத்த விழிப்பாயிருந்தால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சத்தில் தான் தேவன் நம் உண்மையும் நேர்மையும் சோதிக்கின்றார். அதன் மூலம்தான் அதிகமானவைகளில் நமக்கு பங்களிக்கின்றார். சிந்தனைக்கு, பொறுப்புகள் சிறியதா இருந்தாலும் நீயோ உண்மையில் பெரியவனாயிரு. பொறுப்புகள் சிறியதா இருந்தாலும் நீயோ உண்மையில் பெரியவனாயிரு.